நீ குடி. எனக்கு வேணாம். போட்டுட்டு குடிச்சு போட்டுட்டு வாயில போட்டுட்டு அப்படி பொங்குதான் நான் ஏன் பண்றேன். ஆக்சுவலா கண்டென்ட் வீடியோ ஏதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்றேன் அப்படின்னா கிடைக்கல. கடைசியா நாங்களுமே மற்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போமே. இப்ப கையில ஒரு ஜூஸ் டப்பா கையில வச்சிருவோம், கலர் டப்பா. இந்த கலருக்குள்ள இந்த முட்டாயை போட்டா பொங்குதா இல்லையான்னு பாக்குறோம். ஓகேவா? என்னடா பண்ற? வாட்டுக்கு நினைஞ்சிட்டாதான் சொட்டை எடுத்துட்டு இருந்தேன். அநியாயம் போறேன் தெரியுதா போக்கஸ்? போடுறோம் அப்ப எதுவுமே பொங்கி வருதுடா. கொஞ்சம் தான் மொத்தமா போட்டா எப்படி இருக்கும்? மொத்தமா போட்டாவா உன் கையெல்லாம் போயிடும். பரவாயில்லையா? நான் போட்டுட்டேன். 20 ரூபா கலர் போச்சு. ஆனா மிஷின் சக்சஸ். இது எப்படி ஒரு நிமிஷம். இல்ல அதை கொடு, இதை பிடி. நம்ம வச்சது கோலாத்துல பண்ண போறேன். இதுக்கு எப்படா போற போறாடு. இப்ப இதை குடிச்சோம் அப்படின்னா நம்ம வயிற்றுக்குள்ளே இதே மாதிரிதானே வரும், அப்படியே கேஸா வெளியே. அப்படியா? ஆமா அப்படிதான். அதாவது மகாஜனங்களே அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த மாதிரி கலர் எல்லாம் வாங்காதீங்க. இது என்ன கலர் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸ்டைலு பந்தா அப்படின்ற பேர்ல எதையும் வாங்கி குடிக்காங்க. இப்ப பொங்கல கேஸ் கூட வெளியே போயிடுச்சோ என்னவோ. அப்ப இப்ப குடிக்கலாமா? இப்பயும் குடிக்க கூடாது. குளுக்குனா பொங்குதான் பாப்பமா. பாரு தெரிச்சிடாமரா. பொங்குதுலே. ஏய் இப்பயும் இவ்வளவுதான்டா பொங்குதா? ஆக்சுவலா பொங்கி இவ்வளவு வந்துச்சு. இங்கதான்டா ஜூஸே இருக்கு. இது ஃபுல்லா கேஸ்டா. அப்ப இதுல இருந்து இவ்வளவு வரைக்கும் எடுக்கலாம்ல? இவ்வளவுதான் பொங்குமா? அந்த இதுல பாக்கும்போது இப்படி பொங்கிட்டு வராதா? நாட்டுக்கோழி சொல்லிட்டு போட்டேன். ஒருவேளை ஜூஸ் நாங்க வாங்கி மாசக்கணக்கா உள்ள வச்சோம் அப்படி இருக்கோம் என்னவோ. அவ்வளவுதான். கேஸ் எல்லாம் வெளியே ஏதாவது வாங்கி தாடா அப்படின்னா ஜூஸ் வாங்கி கொடுத்து அதே மாசக்கணக்கா உள்ள வச்சு கேஸ் வெளியே போயிட்டு இப்ப குடிச்சுக்கலாம். இதெல்லாம் இப்ப சேஃப் தான். நம்ம கேமராமேனுக்கு வேணா கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். காலையில நல்லா இருந்தா அப்படின்னா அவனை வச்சு கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ. இல்லைன்னா அவனை ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவான். ரைட். ஓகே கேமராமேன் கம் ஹியர்.